மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமாக மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்கள் முதராத்திரி நடத்துகிறோம். இதில் வந்து முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்மந்தமே இல்லாத நிற்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட்டு, புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பார்க்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவம் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வரப்போ அதுலேருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போகிற, பேர் ரெக்கக்னிஷன் நிறையா வாங்க போகிற நிறைய ஆக்டர்ஸ் இப்போது அந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்டு இது பாசிபிளாக ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியாக பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டிங்கன்னா கடகடை நடுங்க ஆரம்பிச்சிருன்னு சொன்னேன். ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ அதான் நிறையா பேசணும்னு வந்தேன். திடீர்னு அது உங்கள் கேமராலாம் பார்த்தோன்னே எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் வந்து கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த சொல்றேன் கரெக்ஷன். என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிருங்க, அது மன்னிச்சிருங்க. அது ஏதோ அந்த சன்னிதி கால குழப்பம், அது தெரியாமல் வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருங்க. சரி, ரிஷிகாந்த் வந்து எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங். நாங்கள் வந்து நான் வேலை விடும்போது எனக்கு 26 வயசு, ஐடியில் வேலை விடும்போது. அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ வந்து ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்தில் காசெல்லாம் தீர்ந்துடும் போல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, குழப்பமாக இருக்குன்னு. அப்போ டக்குன்னு வந்து அந்த சோஃபா பக்கத்தில் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும், முதல்ல அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் வந்து சினிமாவில் ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு அதான் எனக்கு வந்து ஒரு வாரத்தில் காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசெல்லாம் தீர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு, நம்மளை வந்து ஒரு இவ்வளோ நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது. அவனோட ஜேர்னியில் நான் இருக்கேன், என்னோட ஜேர்னியில் அவன் இருக்கான். அண்டு ஆரம்ப கட்ட வாரத்தில் அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ரெடில்ஸில் இருந்தேன். ஸ்பாட் வந்து படப்பையில். எங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து 200 ரூபா. தனியாக போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில் ஏறுங்க, உங்களுக்கு தனியாக நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தால் 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, மீதி இதர செலவுகளை பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூப்பிட்டு போயிடுறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி. அது மற்ற வண்டியில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனோம்னா சாயங்காலங்குள்ளே போயிடலாம். அந்த வண்டியில் ஏற்றிட்டு அவன் பிரேக் அடித்து அங்கே க்ரீன் சிக்னல் இருக்கும்போதே பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டால், அப்போ தான் ரெட்டு இருக்கும்போது நிற்கும் பாய், இப்போ அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னா. ஆனால் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தேன், எங்கே கொண்டு போய் விட போகிறான், என்ன பண்ண போகிறான், எங்கே போய் சொருக போகிறான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கேன். அது மாதிரி அவனோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்போ அவன் இருக்கிற பொசிஷனை வந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோவை உருவாக்கணும். ஏன்னா இப்போது முதராத்திரின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தில் வந்து ஹீரோ, அடுத்து கார்த்திகனா படத்தில் ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களோ பல கோடியோ கூட செலவாகலாம். பட்டு இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ ஆர்கானிக்காக அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு. அதாவது ஒரு மாதம் வந்து இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான். பட் அவன் ஒரு பார்த்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருந்தான். அந்த ரோல் வந்து அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவையவாக கூப்பிட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா அந்த மாதம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்கணும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா எப்படிடா இவன் இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதையுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷனில் இருந்தனால தான் அவன் இங்கே வந்திருக்கான். டே ஹாப்பி ஃபார் யூடா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு டைரக்டர், நல்ல டைரக்டர் அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டர் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும்.
அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்கிற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டாக இருப்பான். அந்த அந்த இடத்துல அந்த அந்த எங்கே இக்கு வரணுமோ அங்கே இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டாகும் இது பண்ணுன்றது முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அதை பார்க்கும்போது அவ்வளோ சிங்கில் நடக்கும், அவ்வளோ இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி அவனோட அவன் என்ன நடக்கணும் என்ன எடுக்கணும்னு நினச்சானோ அதை அழகாக எடுத்திருக்காப்புல. நல்லா சரி வா அவன் பேசிகிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்தில் எதுவும் சான்ஸ் கொடுக்காம விட்டுறத. ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது, பெரிய ஒரு ரெகக்னிஷன் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். நன்றி, வணக்கம். கீர்த்தி, லவ் யூ மேன். இன்னொன்று அனில் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வச்ச ட்ரஸ்ட்டு வந்து கேட்ட ராஜா சார் வந்து ராஜா வந்து யாக்கி இருக்கா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ கீர்த்தியும் அனில் சாரும் வச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி திரும்பி மைத்ரியில் அடுத்தடுத்த படங்கள்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அவர் அப்துல்லா சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு ஃப்ரண்ட்டில் ஏற்றாதீங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட, முதல்ல பேர் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ கம்மிங் டு மொதராத்திரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனில் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வியாக்கி அடுத்த படம் பண்ணுறோம் டியூட், ஓகே ஃபைன் சூப்பர், பட் இது டியூடை விட பயங்கரமாக ஒன்று பண்ணணும் நீங்கள் அப்படின்னாரு. சரி சார், டியூடை விட பயங்கரமாக என்ன பண்ண எனக்கு தெரியல சத்தியமா. டியூட் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டோம், இது என்ன ஜேர்னர் என்ன எதுன்னு தெரியல. நான் போய் கருப்பை லைக் ராஜா மீட் பண்ணுறேன். நான் திருநெல்வேலி, ஸோ ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் திருநெல்வேலி. எனக்கு அப்படியே படத்தில் என்ன நடக்குதோ அப்படியே திருநெல்வேலி ஸ்டைலில் ஃபுல்லாக நரேட் பண்ணுறாரு. என் கூட என் ஃப்ரெண்டு வரான், முடிச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை, இந்த படம் பயங்கரமாக இருக்கும் தலை, நம்ம தயவு செஞ்சு எதாக ஆனாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணது. அன்னையில் ஒரு வார்த்தை கூட ராஜா வந்து என்கிட்ட டவுட் பண்ணதே இல்லை. நான் ஃபுல்லாக நம்பி, ஐயா நான் படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, நான் கொடுத்தது தான் டைட்டில், நான் கொடுத்தது தான் போஸ்டர், நான் கொடுத்தது தான் எல்லாத்தையுமே நம்பினாரு. ஸ்டாக் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ராஜா. எந்த அளவுக்கு அவர் என்ன நம்புறாரு நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, அது வரைக்கும் நான் ராஜாவை செட்டில் பார்த்ததே இல்லை. ஃபோட்டோஷூட் நடக்குது, அவ்வளோ அவருக்கு வேலை ஒன்று கரெக்டாக நடக்கல. என்ன மாதிரியே இருக்குங்கய்யா, நான் நார்மலாக ஜாலியாக தான் இருப்பேன், வேலை நடக்கலன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அது மாதிரி வேலை நடக்கலைன்னா ஒரு டோன் ஒன்று வந்தது. ஏங்க நிஜமாவே ஒரு இப்படி தான் இருப்பாரா அப்படின்னேன். என்னன்னா என்கிட்ட இது வரைக்கும் அப்படி ஒரு சைட் காட்டினதே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வேலை பார்க்குறோம்னு நான் நம்புகிறேன். நேற்று நைட்டு வரைக்கும் கூட ஒரு போஸ்டர் அனுப்புகிறோன்னா ஐயா சூப்பர், அவ்வளோதான், அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ராஜா. இது ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் ஸோ டெக்னீஷியன் டீம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வந்து மாவீரன் பேக்ரவுண்ட் ஸ்கோட பெரிய ஃபேன். சரி ஓகே, எனக்கு அப்பையிலேருந்தே டெய்லி ஓடிட்டே இருக்கும். என்ன பரத் அடுத்த படம் எப்போ, பரத் அடுத்த படம் எப்போன்னா கரெக்டாக நம்ம 3 படம் பண்ணுறோம் பேக் டு பேக். எனக்கு அதுக்கு முன்னாடி அன்பேடையானல் வந்து தொடுவானத்தில் ஒரு ட்ராக் இருக்கும், பாரியும் அவர் சேர்ந்து என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல, பயங்கர இது. நான் அப்போ அந்த பாட்டு கேட்டு அடுத்த 3 படம் டேரக்டர்ஸ்டே சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்கியிருக்கேன்னா செம பாட்டு ஒன்று வாங்கியிருக்காரு ராஜா, செம மெலடி ட்ராக் அடுத்து வருது. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ரிஷிகாந்த் வந்து தலைவா எப்படின்னா, நான் எப்போவும் யார்கிட்டயா பேசும்போது ஒரு விஷயம் பேசுவோம், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் நடந்துடுறது. ஒருத்தருக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், பட் வேலை பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இப்போ நல்லா அதை சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கிறீங்க. படம் வந்து ஆப்வியஸாக எனக்கு ஆஃபீஸ் வந்துட்டு ராஜா போட்டு காமிச்சார். நான் சொல்லி முடித்த ஒரே வார்த்தை படம் பார்த்துட்டு, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களும் அனிஷ்மா ஸ்டார்ஸ். அவ்வளோ ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 பேரோட காம்போவும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அனிஷ்மா ஆல்ரெடி நீங்கள் 2 சிக்ஸர் இருக்குது, இப்போ ஹேட்ரிக் வருது, அது கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் ஆகும். இந்த அப்துல்லா நம்ம அங்கேருந்தே நாங்கள் அப்படியே சின்னதுலேருந்து ஒரு படிப்படியாக வந்தோம். கரெக்டாக ஒரு படத்தில் அமையவே இல்லை. சரி எங்கேயாவது அப்துல்லா வந்து அவர்கிட்ட செம்ம குவாக்கு இருக்கும், அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம பண்ணுங்கிற ஆசை இருக்கும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம்பெயின் அமைஞ்சிருச்சு. ஃபுல் ஃபன்னாக இதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் இருந்திருக்கும். படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு செம்ம கேப்ஷன் ஒன்று வச்சுருந்தீங்க, க்ரீன் ஃப்ளாக் அன்டில் டெஸ்ட் இஸ் பேஷன்ஸா. ஸோ அது ஏன்னு உங்களுக்கு படத்தில் தெரியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சேத்தன் சார், நான் ரீசெண்டாக வந்தவங்க எல்லா படத்தோட பெரிய ஃபாலோவிங் இது. லைக் அன்பேடையான பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. இது பயங்கர வெர்சடைலாக இருக்குது சார். நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ராஜாட்ட தான் சொன்னேன், இது இப்படி ஒரு காட்டலாங்கிறது இப்படி யோசிச்சிங்க அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்டு
இந்த படத்தில் வந்து சூப்பர் டெபியூட் சமாக்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். ஓ சாரி ஃபைன். ஒன்று வந்து டிஓபி சுரேன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. உங்களுக்கு ஒரு படத்தில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு மழை பயங்கரமாக பெய்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே மழை பெய்யல. அவ்வளோ சூப்பராக லைட்டிங் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக அதை கன்சீவ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ எடிட் ஒரு இடம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், அனிஷ்மாவோட ஒரு போர்ஷன் ஒரு பிரேக் ஆகி ஒன்று போகிறது. அந்த இடம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வில்லேஜ் ஒரு ஒரு கலகலன்னு ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறோம், டக்குன்னு ஒரு டிரான்ஸ் சைக்கிளில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக எப்படி அந்த ஷிஃப்ட் இருக்குன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. நேற்று நான் ட்ரெய்லர் எனக்கு ராஜா சொன்னேன், முதல்ல தான் சொன்னேன், இந்த பரத், டிஓபி சுரேன், எடிட்டர் 3 பேர் சேர்ந்து இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி நிற்கிறாங்க, எனக்கு ட்ரெய்லரை வந்து பிரித்து மேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 2 டெபியூட்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டு வச்சுக்கோங்க, பெருசாக வருவாங்க. அண்ட் நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஆள், ஜேர்னியோட மிகப்பெரிய பில்லர். எனக்கு இந்த டைட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் நறுக்குன்னு போய் உட்காந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டோம், இதான் ஐடியா பண்ணிட்டோம், இது ஆனால் போஸ்டரில் வச்சா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வந்து கரெக்டாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இப்போ உள்ளே வரும்போதே பார்த்தோன்னே செம்மையாக ஃபிட்டாக இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது. தேங்க்யூ வீரா, எனக்கு நான் என்ன கேட்டாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணாலும் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதான் எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல. ஸோ ஆல்சோ தேங்க்ஸ் டு இவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னை நம்பி நீ பண்ணுறதை பார்த்துக்கலாம்னு சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வேறு யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. யுவன் சூப்பர் டைட்டில் அனிமேஷன் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. வேறு யார் இருக்கா? ராஜா தேங்க்யூ, ஹரிஷ்மா சூப்பராக இருக்கு, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபைட், தேங்க்யூ. கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், வாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாத்தி படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காடித்தருக்கு அப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ, சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் அந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர், இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் அதை உங்களை பண்ண வச்சுருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சுருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்கள்லாம் இப்போ ஆல்ரெடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைமு. எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட, இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர் வளர்ந்து வர ஒரு நடிகர், ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும்போது பயமாகவே இருந்துட்டுருக்கோம், எங்கே இவர் நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க்கு மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு. அது எனக்கு ஏனே தெரில, அது ரீசனே தெரில. பார்த்தோன்னே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்
எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தில் நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழில் சொல்கிறதா காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போகிறீங்க மட்டும் மனசுக்குள்ளே படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்காக அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எண்டில் இவர் உள்ளே வந்து ஒரு ஷார்ட் சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக பக்கம் கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குனர்கள், குறிப்பாக சொல்கிறேன் தான் இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி. எனக்கு செட்டில் அவங்க பார்க்கும்போது இது இந்த அம்மா லேடியா இல்லை எல்லாம் ஆம்பளையா எப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு அதை கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில் நம்ம பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டோன்னா அப்படியே சுற்றி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லேயுமே அவர் அப்படி தான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டார். அந்தளவுக்கு அந்த கதை அவர் மனசில் ஊறி இருந்ததால் ஏதோ என்னை முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல்லா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்கள் என்னங்க இவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது. கண்ணை மூடி கேட்குறப்போ எனக்கு அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்குறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்கள் சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பத்திரிக்கையாளர்களை சொல்கிறேன் நான், படம் வந்துட்டு நல்லா அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க, கமெண்ட்டே வராது அவங்கள்ட்ட இருந்து. ஒரு சின்ன புன்சிரிப்போடு நகர்ந்துருவாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லோரும் மேலே ஏறும்போது 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வாடானாங்க. எப்போ 2 மினிட்ஸில் முடிக்கிறதுன்னு நினச்சேன்.
சரி 4 மணி நேரம் படத்தை 2 மணி நேரம் ஆக்கும் போது 5 நிமிஷம் டாக்க 2 மினிட்ஸில் முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எல்லார் பேரும் சொல்லி என்னால் இப்போ தேங்க் பண்ண முடியாது. இப்போ விஷயம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இனிவே ஃபஸ்ட்டு வந்து முதராத்திரி ராஜா லோயலோவில் வந்து ஃப்ரெண்டு ரூம்மேட்டு எல்லாமே. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் 7 to 8 years. ஸோ படத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்ல. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்திருக்குன்னா அதிலே தெரிஞ்சுக்குங்க இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே புது டீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மந்த் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம் வருது. அதில் எங்கள் படம் காணாமல் போயிடக்கூடாது. நீங்கள் போக விட மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. யா அண்டு ஒரே ஒரு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் முக்கியமாக சொல்லிக்கணும். என்னென்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்னென்னா, நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. அதே மாதிரி தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டோட தான் நான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லயோலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோட குருநாதர்கள் கோவிந்தராஜ் சஜின் அண்ணன், கோவிந்தராஜ் அண்ணாவுடைய சப்போர்ட்னால நான் இப்போது அவர் மூலிமா கிடைச்ச கான்டாக்டில் தான் நான் அடுத்த இங்கே இன்னும் நான் சர்வை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கோவிந்தண்ணா. சஜின் அண்ணா வந்து நான் ஃபஸ்ட் சீரியல் எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே தான் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சஜின் அண்ணா. அண்டு ஒட்டுமொத்த ட்ராவலுக்கும் வந்து ஒரு இடத்துல சேர்க்கும்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த படம். ஸோ அப்படி இந்த படத்தில் என்ன ஒரு பார்ட் ராஜாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸுக்கும் பண்ணாமல் ராஜாவோடைய ஸ்கிரிப்ட் மேலேயும் அவனோட நரேஷன் மேலேயும் அவனோட ரைட்டிங் மேலேயும் நம்பிக்கை வச்சு எங்கள் புது டீம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அனில் சாருக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். தேங்க்யூ. சார் என்ன சார் அடுத்து என்ன ஹீரோ என்ட்ரியா? எனக்கு அவ்வளோவா பேச வராது. ஸோ ஃபார்ம்லாம் முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்த என்னோடய அப்பா அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இப்படி ஒரு நியூ கமர்ஸ்க்கு நம்பிக்கையாக இப்படி ஒரு படம் கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ஒய் ரவிசங்கர் சார் அண்டு அனில் சார் எங்களை பிளைண்டாக நம்பி எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல என்னோடய குரு டிஓபி செல்வகுமார் எஸ்கே சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்டு அவர் ஹீரோ மருதநாயகம் ரிஷி அண்டு முத்துசெல்வி அனிஷ்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் முதராத்திரி ஃபேமிலி அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், மை பாய்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு ஏன்னா முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சு எனக்காக பல இடத்துல ஃபைட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். இந்த படம் முதராத்திரி இப்படி உருவாகிறதுக்கு முழுக்க காரணமாக இருந்த ஒரே ஒன் அண்ட் ஒன்லி மை டைரக்டர் ராஜா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ராஜா ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்டு இங்கே வந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு முதராத்திரி குடும்ப படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 21 தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லேயே நினைச்சேன். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகலை. சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம்.
அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆதித்யா நேரம் வருவார் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யா. ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரீஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல்லு ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் ஒன்ட் ஹவ் பீன் பாசிபிள் வித்வுட் யுவர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க என்ன. காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காகவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல், சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்த்துட்டு தூங்காமல் திருப்பி வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். பட் ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுல வெறும் இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸ்கோரும் இந்த படம் வந்தது மெயின் விஷயம், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் எழுதணும்னு கேட்டுக்க தான் வந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரிஷியை ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு ரிஷியோட இந்த லான்ச்சு ஒரு ஹீரோவாக அவரோட இந்த இடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த ஜேர்னி நான் ரிஷியை ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ரிஷியோடது. ஸோ நான் ரிஷிக்காக இந்த படத்தை பார்க்கும்போது ரிஷி அப்படின்னு நினச்சி பார்க்க ஆரம்பித்தேன். பட் இந்த படம் ரிஷியை தாண்டி ஒரு பெரிய டீம் இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலோட உழைச்சிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. என்டையர் டீம், எனக்கு இந்த படம் இன்னொரு விஷயம், ரிஷியில் ஆரம்பித்து டைரக்டரில் ஆரம்பித்து டிஓபி நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு அந்த எமோஷன் தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் எவ்வளோ ட்ரீமோட எவ்வளோ பேஷனேட்டாக உழைச்சிருக்காங்கன்றது ஐ திங்க் உங்களுக்கு இப்போவே இந்த ஃபங்க்ஷனில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க டீம், அவங்களோட எனர்ஜி அப்படி தான் இந்த படம் முழுக்க இருந்துச்சு. இதோட டைரக்டர் ராஜா கருப்பசாமி. நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு முதல் ராத்திரின்னு டைட்டில், நல்ல ஃபன்னான ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நினச்சேன். முதல் 20 மினிட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சமாக அந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. நான் இன்டர்வெல்லில் வந்து யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த பேர், இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு விஷுவல் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இவரை காட்டினாங்க, பயங்கர யங்காக ஸ்டைலிஷாக ஒருத்தரை காட்டினாங்க. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபன்னான ஜாலியான படமும் இருக்குது இதில். அதை தாண்டி வேறு ரொம்ப இந்த ப்ரெஸ் எல்லாரும் பாராட்ட போகிற இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் ஒரு படமாக இருக்கிற ஒரு படமாக மகராசி இருக்குது. மொத்த டீம், ஸோ அனிஷ்மா, சேத்தன் சார், அப்துல். ஸோ அப்துல்க்குமே நான் பெரிய ஃபேன். அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்துல்லோட எக்ஸ்ட்ரானரியான ஒரு கேரக்டர் இருக்குது. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ 3VHK அவங்க தான் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ அவங்க இந்த படத்தை
எனக்கு இந்த படத்தை அவங்க இவ்வளோ பெருசாக பொசிஷன் பண்ணி இவ்வளோ பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போ நிறைய படங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த படத்தை இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆடியன்ஸோட சப்போர்ட், மெயினாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட், எ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்துசெல்வின்னு தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் நான் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. யூஆர் த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட்டிங். அப்புறம் சுரேன், எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யார் கூடயும். தேங்க்யூ. அப்புறம் விஆர்டி பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, நிஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ, திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேறு. ஸோ சேதன் சார் தேங்க்யூ சார், வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலி சிஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணணுன்னா மன்னிச்சுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்ன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க.
அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்குலாம் எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன். நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணால் நடிகர் ஆக முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் அவரோட வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி ஹீரோவாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி. அண்டு அனிஷ்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒலி வைப்ஸில் இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் வேறு இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி காஸ்டிங். மெயினாக எனக்கு அவங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா இருக்குது, ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரலாம், அவ்வளோதான். இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பயணித்து வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் மதுராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் மதுராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோன்னா அது கருத்து படமாக அது சொல்கிறத விட ஒரு காமெடி படமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்களில் போய் அதை சேரும். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாகவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்தில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அவங்கள வந்து ரசித்து பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்டில் நிற்குது. முக்கியமாக அப்துல் ப்ரோலாம் வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அவ்வளோ அழகாக ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டாக பண்ணியிருந்தார். இன்னும் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துறது வந்து நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினாக வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் கலக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து மெயினாக நிறைய இடங்கள் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நினச்ச 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடி பேரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் அண்ணன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னிச்சர் ஓனராக அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது அழகாக வந்து ரெசனேட் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான்.
அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்கள்லையும் தன்னோட ஒரு க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலையும் அப்படி தான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இது சொல்லணும்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. நானும் இந்த மொதராத்திரி டீமில் ஒரு ஆளாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான். நாங்களும் வந்து அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்களில் அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னென்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஏன்னா தமிழ் சினிமாவில் சாந்துன்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் படம் இப்படி படத்தோடைய இருந்தாலும் ஃப்ரேமில் என்ன அழகாக இருக்கான், என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், வந்து இப்போ தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனாக பார்க்குறேன். பேரில் வந்து காந்த், ஆனால் பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமாக ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய அவர் இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகனில் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக தலைவன் சரத் பேங்கர், பரத் சங்கர். அவர் அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க்கு, பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சால் அவர் 110% வேலை செய்வார். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபஸ்ட்டு படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அடுத்த படத்துலையாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு பேசிங்கில் சூப்பராக பண்ணுங்க. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும், ஆனால் சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமாக மொதராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசாக ஜெயிக்கும். எல்லா ப்ரெஸ்ஸும் நல்ல முறையாக அந்த படத்தை பற்றி எழுதுங்க. மக்கள் தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க. எனக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழ் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால் அப்படி தான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் எடுத்தப்போ ரிஷியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்த் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு ஒரு படம் வந்துருச்சு. அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் ரிலீஸிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ
ஸோ ரிஷியை வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் ஏன்னா என்னோட டார்த்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான், August 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சார் படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு 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 ஸ்மால், அதாவது ஒரு ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபில்ம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரி திங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்டு எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது, இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் தி பெர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அப்படி பார்க்கும்போது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்வின், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கவர் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவன் பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி அடுத்த சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் இட் வில் பி அ பிக் சக்ஸஸ். அண்ட் தேங்க்ஸ் டு மைத்ரி ஃபார் சப்போர்ட்டிங் நியூ டேலண்ட்ஸ். அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தவிர்த்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல். ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டின்ட் லுக் லைக் அ வெரி லைக் அ ஃபஸ்ட் டைமர் பண்ணுற மாதிரி இல்லை. யூஆர் ஆக்சுவலி ஐ எம் பிகம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட். ஹோல் சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய முதல் படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா முதல் மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறையா நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது, மனசுக்குள்ள நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா.
நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது தெரிஞ்ச முகமூல ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்துலேயோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும், அது நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைமெல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்குள்ளே விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் முதராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ராஜா, டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா அவன் சொல்கிற இந்த படத்துக்குன்னா அவன் தம்பி, சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியா ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான், ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டு இருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த முதராத்திரியோட வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத தெருவில், ஏறாத மலையில், அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே போட்டாலும் போக மாட்டேங்குது, என்னடா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ண அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ. அதை சொன்னால் சரிண்ணே, நான் வேறு படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோபம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட்டு வச்சு இன்றைக்கி இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மூமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார்.